இன்னைக்கு வீடியோல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்ஸ் ஆஸ்திரேலியா. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதினதுல வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய ஸ்கோர்ல வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் மண்ணில் வந்து ஆஸ்திரேலியன் ஹோம் கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா போய் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்கோர்ல வந்து பீட் பண்ணி வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவா ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மேட்ச் செகண்ட் டெஸ்ட் வந்து இன்னைக்கு இந்தியா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மேட்ச் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, பெரிய ஒரு ஹைப் இருக்கிற மேட்சே கூட, ஒரு ஹைப் இருக்கிற மேட்சும் கூட. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆஸ்திரேலியன் மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அடிலைட் ஓவல்ன்ற ஒரு ஸ்டேடியம்ல வந்து செகண்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அந்த ஸ்டேடியம்ல ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேல வந்து வந்திருக்காங்க. ஸோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மேட்ச். அதை விட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன டெஸ்ட்ல வந்து ஜெய்ஸ்வால் மிஸ்டர் ஸ்டார்க் வந்து பேட்டிங் விளையாடி இருப்பார். ஸோ விளையாடி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ஷத் ராணா பவுலிங் போடும்போது மிஸ்டர் ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங், அவர் பவுலிங் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல ஒரு டாக் ஒன்று விடுவார். எனக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கு, எனக்கும் என்னாலேயும் வேகமா போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதை வந்து இந்த ஒரு கமெண்ட்டை வந்து காதல வாங்கின ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டார்க் வந்து பவுலிங் போடும்போது ஜெய்ஸ்வால் வந்து பேட்டிங் விளையாடிப்பார். போன போன டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து கிட்டத்தட்ட 161 ரன் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தாரு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் விளையாடிருக்கும் போது பால் ஸ்டார்க்கு வந்து பவுலிங் போடும்போது வந்து பால் ஸ்லோவா வருது அப்படின்ட்டு இவர் ஒரு கமெண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு டாக் விட்டுருப்பாரு. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து இப்போ நடந்திருக்க மேட்ச்ல வந்து ஒரு சினிமா ரேஞ்சுக்கு பதில் கொடுக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கு வந்து கரெக்டா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் போடும்போது ஜெய்ஸ்வால் வந்து பேட்டிங் விளையாடிருப்பார். ஃபர்ஸ்ட் பால் வந்து பேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்டார்க் வந்து அவரோட விக்கெட் எடுத்திருப்பார். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஸ்டார்க்கை வந்து ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கும் ஒரு ஜெய்ஸ்வாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் ரேஞ்சுக்கும் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோவா போட்டு ஒரு குழந்தை எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் வந்து ஒரு ஹீரோவே இந்த மேட்ச்ல வந்து பார்க்கப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு 6 விக்கெட் எடுத்திருப்பாரு. எல்லாமே ஒரு பெரிய பெரிய விக்கெட். அடிலைட் ஓவர்ல வந்து இந்த மேட்ச் நடைபெற்றுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணாங்க செகண்ட் டெஸ்ட்ல. இன்னைக்கு நடந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணிட்டு இந்தியா சைட்ல வந்து நாங்க பேட்டிங்ல இறங்கினாங்க. லைன் அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஸ்டார்க்கும் ஜெய்ஸ்வாலும் நேர் இருந்தாங்க. பாத்தீங்கன்னா ஸ்டார்க் பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து டக் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும் சுப்பன் கில்லும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கிட்டத்தட்ட 69 ரன் பக்கம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க. ஸ்கோரும் ஒரு டீசென்டான ஸ்கோரா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து 37 ரன்னுக்கு வந்து விக்கெட் ஆனார். கேஎல் ராகுல் அவுட் ஆனதுனால அடுத்த ஆர்டர்ல அந்த பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா கோலி வந்து 7 ரன்ல விக்கெட் ஆனாரு. அதுக்கப்புறம் சுப்பன் கில்லு வந்து 31 ரன்னுக்கு விக்கெட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரவங்களும் லைன் பை லைனா விக்கெட் ஆயிட்டே இருந்தாங்க. ரிஷப் பண்ட் 21 ரன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா 3 ரன்லாம் விக்கெட் ஆயிட்டாரு. 109 ரன் 6 விக்கெட் எடுத்தாங்க. லைன் பை லைனா ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் விராட் கோலி லைன் பை லைனா விக்கெட் விழுந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திர அஸ்வினும் அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி என்கே ரெட்டின்ட்டு போன வீடியோல சொல்லியிருப்பான். ஸோ அவர் பேர் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி. ரவிச்சந்தர் அஸ்வின் 22, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி 41 ரன் எடுத்து இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டர்ல வந்து டீமோட ஸ்கோர் வந்து கொஞ்சம் 180 வர மாதிரி கொஞ்சம் 180 வர அளவுக்கு ரேஞ்சில் விளையாடினாங்க. முப்ராவும் ஹர்ஷத் ராணாவும் டக் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் டோட்டலா வந்து 180 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க. ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டோட்டல் இந்தியன் டீம் வந்து கொஞ்சம் கொலாப் பண்ண ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்டார்க் தான். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 44 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரன்னுக்கு வந்து இந்தியா வந்து ஆல் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம்ல வந்து உஸ்மான் கவாஜாவும் நாதன் மெக்ஸினியும் 24 ரன் 2 பேரும் ஓப்பனர்ஸ் பார்ட்னர்ஷிப்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உஸ்மான் கவாஜா வந்து புப்ரா வந்து விக்கெட் எடுத்தார். உஸ்மான் கவாஜா விக்கெட் ஆனதுக்கு அப்புறம் நாதன் மெக்ஸினியும் மானஸ் லாபுசேனும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 86க்கு ஒரு விக்கெட் 33 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவோட ரிசல்ட் தான். இதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கும் ஜெய்ஸ்வாலும் தான். ஸோ ஜெய்ஸ்வால் வந்து அப்படி பண்ணது ஒரு ஸ்போர்ட்ஸா ஒரு 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 உணர்வுபூர்வமா அவர் பண்ணது நீங்க எப்படி பாக்குறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்ல இன்னொரு வீடியோ பத்தி பார்க்கலாம்.